அன்பார்ந்த மைவித்ரியார்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்ம நிறுவனத்தில் என்ன நடக்குது, எப்படி போய்கிட்டு இருக்கு, ஏன் 4 வருஷமாக நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுக்கே தெரியலையா? எந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரியாமல் இவங்களாம் மூடி மூடி வச்சு வளர்த்தாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 3 ஆண்டுகள் முடிந்து இன்று 4ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிது. இந்த நிறுவனத்தில் இப்படி தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக இன்றைக்கி வரைக்கும் ஆட்களை சேர்க்கிறது மூலியமாக, ஆட்கள் இன்னும் ப்ரொமோட் பண்ணுறது மூலியமாக, இந்த விளம்பரத்தை அதிகப்படுத்துறது மூலியமாக, இந்த பொருட்களை அதிகமாக சேல்ஸ் பண்ணுறது மூலியமாக இது வரைக்கும் இவ்வளோ தூரம் ஏன் விட்டாங்க? இது வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா? சரி, இப்போது ஒரு வருஷ காலகட்டமாக ஒரு நபர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தான் இல்லையா, அசோக் சிறுநிதி, பாமக மாவட்ட செயலாளர், பாமக கோவை மாவட்ட செயலாளர் அசோக் சிறுநிதி என்பவர் இன்று வரை கூவிக்கொண்டே இருந்தார். இது தப்பு, அது தப்பு, அப்படி தப்பு, இப்படி தப்பு, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது. ஏன் இதை அரசாங்கம் எடுக்கலை? இத்தனை வருஷம் விட்டு வேடிக்கை பார்த்தாங்களா? சரி, ஓகே, இன்றைக்காவது எடுத்துருக்காங்க இல்லையா? இதில் எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்கன்னு அவங்களே சர்வே பண்ணி பார்த்துருப்பாங்க இல்லையா? இன்றைக்கி அதன் மேலே எவ்வளவு ஆதரவாகவும் குமியுது, எவ்வளவு எதிர்ப்பாளையும் குமியுதுன்னு சொல்லி அவங்களும் பார்க்கத்தானே செய்கிறாங்க. ஒரே ஒரு விஷயந்தான் சார், ஒன்று சரியாக இருக்குது, இல்லை சரியில்லை. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கூடிய சீக்கிரம் தீர்ப்பை கொடுங்க. ஏன்னா இதனை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் மக்கள் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. அந்த கமிட்மெண்ட்டில் இருந்து அவங்க தப்பிச்சு வேறு வழியை நோக்கியாவது போகணும், அல்லது இந்த நிறுவனத்தில் வருமானம் வருதுனாவது தெரியணும். இந்த ரெண்டுமே தெரியாமல் 70 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை இப்படி விசாரிக்கிறேன், EOW மூலியமாக விசாரிக்கிறேன், அந்த டபிள்யூ மூலியமாக விசாரிக்கிறேன் அப்படிங்கிறத இன்னும் விசாரிக்கிறேங்கிற வார்த்தையை சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அதிகாரிகள் அனைவருமே ஒன்று சரி இல்லைன்னா தவறு, இந்த 2 வார்த்தையில் ஏதாவது ஒன்று சொல்லி முடிங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார், கொஞ்சம் யோசிங்க. நான் மைவித்ரியார்ஸ் ஒரு உறுப்பினர். ஓகேங்களா? இன்றைக்கி என்னுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருட காலமாக நான் இதில் பயணிக்கிறேன். என்னோட சேர்ந்தவர்களும் இதோடு பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அனைவருக்கும் வருமானம் நல்லபடியாக தான் வந்துக்கிட்டு இருந்தது. அதன் மூலியமாக என்ன பர்ச்சேஸ், எனக்கு தேவையான பொருளை மைவித்ரியார்ஸ் நிறுவனத்தில் பர்ச்சேஸ் செய்வதன் மூலம் அதுக்கும் வருமானம் வருது. அந்த வருமானத்தின் உச்சகட்டமாக அது என்ன சொல்கிறது, எவ்வளோ கமிஷன் தொகை வருகிறதோ அதில் சரிபாதியாக ஆளுக்கு பாதி பிரித்து எல்லாருமே எர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வரைக்கும். ஓகேங்களா? இப்போ EOW விசாரணை நடக்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் EOWவும் விசாரிக்கிறது உண்மை தான், அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி சத்யானந்த் சார் EOW மூலியமாக உங்கள் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி அவர் உட்காந்துட்டார். ஓகேங்களா? நீங்கள் 6 நாள் எடுத்திருக்கீங்க. இதுக்கு மேலேயும் ஏற்கனவே 4 மாதம் ஏதோ ஒரு பக்கம் வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது. 60 லட்சம் மக்களும் இன்றைக்கி ஒன்றிணைஞ்சு உங்ககிட்ட தான் நாங்கள் கேள்வி கேட்க முடியும். ஏன்னா நீங்கள் தான் அதிகாரி. ஓகேங்களா? நீங்கள் தான் அதிகாரி, உங்ககிட்ட தான் நான் இந்த கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்வாதாரம் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? பெஸ்ட்டு கம்பெனின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. பெஸ்ட்டு கம்பெனியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நானும் பார்த்தேன். எனக்கு எந்த இடத்துலையும் தவறாக தெரியலை. ஓகேங்களா? நல்ல நிறுவனமாக தான் தெரிஞ்சது. இன்றைக்கி வரைக்கும் நல்ல நிறுவனமாக தான் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல தவறாக தெரியுது, அதை ப்ரொமோட் பண்ணுங்கள். அதன் மூலிமா ஏதோ ஒன்று சொல்லி சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுங்க. ஓகேங்களா? இன்னமும் காலம் தாழ்த்தாமல் கூடிய சீக்கிரமாக அனைவருமே நலம் வாழ, மக்கள் வாழ்கிறது, மக்களுக்காகத்தானே இன்றைக்கி எல்லா அரசாங்கமும் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், மக்கள் எல்லாருமே நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுல தான் எல்லா அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் அப்படி தான் சொல்லி ஓட்டுகளை வாங்கி இன்றைக்கி வரைக்கும் பதவியிலையும் ஏதோ ஒன்று வலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு சாதாரண லெட்டர்படி கட்சியிலேருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் எந்த கட்சிக்காரனாவது ஏதாவது ஒரு விஷயத்தை, எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயத்தை, ஆகாவளி விஷயத்தை கூட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி 60 லட்சத்துக்கு மேலே 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை 4 வருஷமாக கரெக்டாக செயல்படுத்தின ஒரு நிறுவனத்தை இன்றைக்கி என்னென்னு கூட கண்டுக்காமல் இருக்காங்க. அப்படின்னா அப்போ இவங்கெல்லாம் என்ன அரசியல்வாதி? 70 லட்சம் மக்களும் நாசமாக போனாலும் பரவாயில்லையா அப்படிங்கிற இதில் தானே எல்லாமே இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு 10 பேர் ஒரு இடத்துல கூவினாலும் சரி, 100 பேர் ஒரு இடத்துல கூவினாலும் சரி, 1000 பேர் கூவினாலும் சரி, ஏன் 1,00,000 பேர் கூவினாலும் அந்த இடத்துல சில பேர் ஆதரவு கொடுக்கவோ அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கவோ ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இன்றைக்கி வரைக்கும் ஏன் எந்த அரசியல் கட்சி, எந்த விசமிகளும் ஏன் வாயை திறக்கவில்லை? யோசிச்சு பாருங்கள். அப்போது மக்கள் நல்லா இருந்துடக்கூடாது, அது ஒன்று தானே. மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா எந்த அரசியல் கட்சியும் நாட மாட்டாங்க, எதையும் கேட்டு நிற்க மாட்டாங்க, எதுக்காகவும் உங்களை தேடி வரமாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக மக்களை அப்படியே வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு 70 லட்சம் மக்கள் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல என்ன தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க.
அந்த தவறை திருத்திக்கிறேன்னு தானே சொல்கிறேன். சத்யானந்த் சார் அத்தனை சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் நிறுவனத்தின் எம்டி அவர்கள் எந்த இடத்துல தவறு உனக்கு தெரிகிறதோ அந்த இடத்த சுட்டிக்காட்டு, அந்த இடத்துல தவறு இருந்தால் கண்டிப்பாக நிறுவனத்தின் சார்பாக அதை மாற்றி அந்த ஸ்ட்ரக்சரையே மாற்றி என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. முன்னுக்கு வாங்க, முன்னாடி வந்து என்ன தவறு இருக்கோ சொல்லுங்கள், எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மொத்த இந்திய 120 கோடி 140 கோடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த 140 கோடி மக்களில் ஒரு 70 லட்சம் மக்கள் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாருமே எல்லா அரசியல் கட்சியும் தான், ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் லெட்டர் கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சிக்கும் நான் ஒரே ஒரு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு மைவித்திரி நிறுவனம்னா என்ன, இந்த நிறுவனத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த நிறுவனத்தின் மூலியமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக எங்கெங்கேயோ என்னென்னத்தையோ பண்ணியிருக்கோம். ஆனால் 4 வருஷமாக இந்த கம்பெனி ரன் ஆகிருக்கு. இந்த 3 வருஷத்தை முடிஞ்சு 4வது வருஷம் தொடப்போகும் இந்த கம்பெனி, இந்த நிறுவனத்தில் எந்த இடத்துல தவறு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஏன் உங்களால் முடியலையா? ஏன் எந்த அரசியல் கட்சி வியாதியும், எந்த ஒரு அரசியல் வியாதியும் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கூடிய சீக்கிரமாக நம்ம மக்களுக்காக தான், மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா துறையும் ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் ஒரு துறை EOW துறை. இதில் ரொம்ப விரைவாக வெகு விரைவாக நல்லபடியாக முடித்து நல்லபடியாக கொண்டு வந்து இதன் மேல் இருக்கும் சாயத்தை மிக சரியாக சொல்லுங்கள். சத்யானந்த் சார் என்ன வேணாலும் கேட்டுக்குருவார். அவர் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு இதை வந்து அழிச்சிருவேன், இதை வந்து மூடிடுவேன், இதை வந்து உருவு தெரியாமல் அழிச்சிருவேங்கிறதுலாம் அப்படிப்பட்ட நடப்பு மட்டும் யாருக்கும் இருந்துட வேண்டாம். ஏன்னா 70 லட்சம் மக்கள் பயணிக்கிறோம். இதில் 1050 ஸ்டோர்கள் தனித்தனியாக இருக்குது. இதில் மக்கள் நிறையா இருக்காங்க. இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக செயல்படுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு செயல்படுங்க. ஓகேங்க சார். இதை விட்டால் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. மிக விரைவில் ஒரு நல்லதொரு செய்தியை எதிர்பார்க்குறேன். ஓகேங்க சார். தயவு செஞ்சு மக்கள் நிறையா பேர் இதில் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்னைக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா, அதாவது 70 லட்சம் மக்களும் ஒன்று போல் சேர்ந்து இந்த மைவித்திரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் வந்து பயணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல விதமாக ஒரு எதிர்காலம் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இந்த எதிர்காலம் தவறுன்னு சொல்கிறீங்களா அல்லது கரெக்டுன்னு சொல்கிறீங்களா? எதை சொன்னாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள். ஓகேங்களா? EOW அதிகாரிகள், எல்லா அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு நாட்களை ரொம்ப தள்ளி போட வேண்டாம். கூடிய சீக்கிரமாக ஒரு நல்ல பதிலை கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்குறோம். எங்களை வந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ இன்றைக்கி சுதந்திரம் வாங்கின நாட்கள்லேருந்து கிட்டத்தட்ட 75 வருஷம் 80 வருஷத்துக்கு மேலே சுதந்திரம் வாங்கியிருப்போம். அதுக்கு முன்னாடியும் நான் நிறையா இருந்திருக்காங்க. பட் நான் பிறந்தது 82 தான் பிறந்தேன். ஏன்னா எனக்கு முன்னோர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய முன்னோர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க மூலிமா இத்தனை நாள் எப்படியோ காலத்தை ஓட்டியாச்சு. ஓகேங்களா? இனிமேல் எல்லாமே உழைச்சி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எல்லாருமே மொமெட்டி எடுத்துகிட்டு போனால் எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாது. இன்றைக்கி டிஎன்எஃப்சி இந்த பரீட்சை எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 இடம் தான் இருந்துச்சு. அந்த 20,000 இடத்துக்கு 20 லட்சம் மக்கள் அந்த எக்ஸாம் எழுதுனாங்க. அதில் வெறும் 20,000 தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது, அப்போ 20 லட்சம் பேர் அதுக்கு வந்து எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா, அப்போ எத்தனை லட்சம் மக்களுக்கு வந்து இவங்க வேலையில்லாத திண்டாட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. வேலையில்லா திண்டாட்டம் இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடுது. தயவு செஞ்சு எல்லாருமே மனசு வைத்தால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். நம் நிறுவனத்தில் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்கிறது எங்களுக்கும் பெருமையாக இருக்கும். மைவித்திரி ஆர்ட்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம், தமிழ்நாட்டு நிறுவனம் இன்று உலகின் நம்பர் 1 கம்பெனியாக இல்லை, தமிழ்நாட்டின் நம்பர் 1 கம்பெனியாக வர்றதுக்காவது ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை அம்மோதிங்க. ஏதாவது தவறுதலாக இந்த கம்பெனி நடக்கிறதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த தவறை சுட்டி காட்டுங்க. அதை திருத்திக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எந்த பக்கத்துலையும் நாங்கள் வளைஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். கிட்டத்தட்ட 5 மாத காலகட்டங்களாக யாருக்குமே எந்த வருமானமும் வரலை. இந்த வருமானத்தை நம்பி பல பேர் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் யாராவது ஷேர் பண்ணுவீங்க. இதன் மூலிமா நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என் கூட்டாளி விரும்புகிறேன். நான் கண்டிப்பாக விரும்புகிறேன். என் குடும்பத்தார் அனைவருமே இதைத்தான் விரும்புகிறாங்க. தயவு செஞ்சு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கும், அப்படி இல்லைனாலும் நீங்களே சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார்.